வணக்கம். தயவு செய்து டெலிவிஷன் மீடியா வழியாக வரக்கூடிய போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ப தேவையில்லை. முடிந்தால் அந்த செய்திகளையே நீங்க பார்க்க தேவை. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அட்வைசரியை கொடுத்துள்ளது. எந்த அளவில் இந்தியா பாகிஸ்தான் போரை டெலிவிஷன் ஸ்டுடியோக்களில் இருந்து அந்த போரை எந்த அளவில் அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள், எந்த அளவில் ஃபேக் நியூஸை பரப்பியிருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்லாமாபாத்தை இந்தியா கைப்பற்றி விட்டது, லாஹோரை இந்தியா அழித்து விட்டது. ஸ்டுடியோலிருந்து ஒரு சில ஆங்கர்கள் கத்தி கூச்சல் போட்ட அந்த கதையை நீங்க கேட்டீர்கள்னா, ஏதோ பாகிஸ்தான் அரை பாகிஸ்தானாக மாறிவிட்டது என்கிற அந்த கதை எடுத்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய போர் தொடங்கியதாக அவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார். ஆனால் இந்த அனைத்து காட்சிகளுமே பொய். அவர்கள் காட்டக்கூடிய அந்த வீடியோ உட்பட அனைத்துமே பொய் என்கிற விஷயத்தை நேற்றொரு வீடியோவில் நாங்கள் எக்ஸ்போஸ் செய்தோம். நாங்கள் மட்டுமல்ல, PIB பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஃபேக்ட் செக்ஸ்களை செய்து டெலிவிஷன் மீடியா வழியாக வரக்கூடிய செய்திகளில் அனைத்துமே பொய் என்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவாக எடுத்துக்காட்டினார். இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவர்களுடைய அட்டூழியத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மீடியா ஹவுசஸ்களுக்கு ஒரு அட்வைசரியும் கொடுத்திருக்கிறது. தயவு செய்து இது போன்ற பொய்களை காட்ட வேண்டாம், பொய்களை தவறுகள் என்று கூறியுள்ளார். அதை பற்றியும் நான் ஆழமாக எடுத்துக்காட்ட போகிறேன். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஆபரேஷன் சிந்தூரை பற்றின டீடைல்டான பிரஸ் பிரீஃப் ஒவ்வொரு நாளும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தொடர்ந்து எடுத்துக்காட்டி வருகிறார். ஒரு நாள் முன்பு என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே அவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார். மீடியா ஹவுசஸ்களுக்கும் இதே தான் அட்வைசரியாகவும் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த பிரஸ் பிரீஃபை மட்டுமே நம்புங்கள், நாங்கள் எடுத்துக்காட்டுவதை மட்டுமே நீங்க உங்களுடைய செய்தி ஊடகங்களில் காட்டலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோதி மீடியா செய்தி வீடியோ கேமில் காட்டக்கூடிய அந்த காட்சிகள் உட்பட AI ஜெனரேட்டட் வீடியோ உட்பட பல்வேறு கட்டுக்கதைகளை அவர்கள் எடுத்துக்காட்டினார்கள். இஸ்லாமாபாத்தை நாங்க கைப்பற்றி விட்டோம், இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் புகுந்து விட்டது, கராச்சி ஏர்போர்ட்டை துமசமாக்கி விட்டது போன்ற எத்தனையோ கட்டுக்கதை. ஆனால் அனைத்துமே பொய் என்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நேற்று 2 வீடியோக்கள். இன்னைக்கு கார்த்தால, அதாவது 9ஆம் தேதி என்னெல்லாம் நடந்தது அதை பற்றின ஒரு பிரஸ் பிரீஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளிக்காட்டியிருக்கிறார்கள். ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங், இந்த 3 பேருமே நடத்திய இந்த பிரஸ் மீட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் இதை நாங்கள் அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ்களை மற்றும் தமிழில் நான் மொழிமாற்றம் செய்து உங்களிடம் கொண்டு வருகிறேன். அதாவது இந்த பிரஸ் மீட்டில் பிரஸ் பிரீஃபில் என்னெல்லாம் கூறினார்களோ வார்த்தை மாறாமல் அப்படியே நாங்கள் இதை தமிழில் கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை பார்த்திருக்கிறோம். ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெஹல்காம். இந்த இடத்தில் 26 நபர்கள் உயிரிழந்தார்கள். இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், அதாவது TRF, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லஷ்கர்-ஏ தொய்யபாவுடைய ஒரு ஷேடோ ஆர்கனைசேஷன். ஒரு சில நாட்களுக்கு பின்பு நாங்கள் எல்லாம் செய்யலை என்று மறுத்தால் கூட இந்தியா எடுத்து வைத்த பல்வேறு எவிடன்சஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான்ல இருந்து தான் இந்த தீவிரவாதிகள் வந்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் செய்துள்ளோம். அதற்கான ஒரு போட்டோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இதை பற்றின ஒரு ஆழமான ரிப்போர்ட் தனியாகவும் உங்களுக்கு நாங்கள் போட இருக்கிறோம். அதனால் இந்த போட்டோவை பற்றி இந்த வீடியோவில் நீங்க பார்க்க. மே 9ஆம் தேதி என்னெல்லாம் நடந்தது என்கிற அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி முதலில் பார்த்து விடலாம். பாகிஸ்தானுடைய அக்ரெசிவ் ஆக்ஷன் ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூர், Ministry of Defense issued an advisory media to avoid live coverage of defense operation to protect national security. ZTV, Aaj Tak, ABP News, முக்கியமாக ரிபப்ளிக் டிவி போன்ற நியூஸ் சேனல் ஒரு எறும்பு நகர்ந்தால் கூட அதை லைவ் பிராட்காஸ்ட் செய்து வருகிறார். 26/11 பாகிஸ்தான்ல அமர்ந்திருந்த அந்த ஹேண்ட்லர்ஸ்கள்
டெலிவிஷன் நியூஸை பார்த்துதான் அங்கிருந்து அந்த தாக்குதலை இன்னும் பலப்படுத்தினார். இன்னைக்கும் அதே முட்டாள்தனத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய கோதி மீடியா செய்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து லைவ் பிராட்காஸ்டிங்கை நிறுத்துங்கள். ஆர்மியுடைய அந்த மூவ்மெண்ட்ஸ்களை காட்ட மறுக்க கூறியிருக்கிறது இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. Pakistan military continued with its provocations, carrying out aggressive actions employing multiple threat vectors all along the western border. Pakistan employed UCAV, drones, long-range weapons, loitering munitions and fighter aircrafts to target civilian areas and military infrastructure. 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி இரவு பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களை பற்றியும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் வயலேட்டட் இந்தியன் ஏர் ஸ்பேஸ் மல்டிபிள் டைம்ஸ். இந்தியன் ஏர் ஸ்பேஸை பல முறை பாகிஸ்தான் வயலேட் செய்துள்ளது. முக்கியமாக வெஸ்டர்ன் பார்டர் லேஹ்ல இருந்து சர் கிரீக் வரை கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ்களை பாகிஸ்தான் ஏவியது. அதாவது இட் இஸ் இன் அட்டெம்ப்ட். எங்கேயுமே இந்தியன் அரசாங்கம் இது ஒரு போர் என்று அறிவிக்கவே கிடையாது. we are retaliating. பாகிஸ்தான் ஏவக்கூடிய அந்த மிசைல்ஸ்களை நாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவுடைய தெளிவான ஸ்டாண்ட் இந்த போர் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நடுவே கிடையாது. எங்களுடைய போர் நேரடியாக டெரரிசம்க்கு எதிராக இருக்கிறது. பாகிஸ்தான் தான் இந்த டெரரிஸ்டை இயக்கி வருகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை உலக நாடுகளுக்கு முன்பு எஸ்டாப்ளிஷ் செய்வதை மட்டும் தான் இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாண்டையும் நீங்க தெளிவாக கேளுங்க. Pakistan military also resorted to air intrusions using drones and firing of heavy caliber weapons along the line of control. Along the international border and the line of controls, air intrusion and several harassment attacks were also attempted from Srinagar till Nalia at more than 26 locations. Indian armed forces successfully neutralized these threats and majority of the vectors. However, limited damage was sustained to equipment and personnel at Indian Air Force stations at Udhampur, Pathankot, Adampur and Bhuj. டர்கிஷ் நாட்டை சார்ந்த டர்கிஷ் நாட்டிலேயே தயார் செய்யப்பட்ட அசிஸ் காட் சன்கார் என்கிற இந்த மாடல் இதுதான் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். பாகிஸ்தானை சார்ந்த UAV அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளை இந்தியா இன்டர்செப்ட் செய்து அதை அடித்திருக்கிறார்கள். அதாவது attempt to strike Bhatinda military station was detected and neutralized. Bhatinda military stationை ட்ரோனை வைத்து பாகிஸ்தான் தாக்க பார்த்தது. இந்தியா நடுவுலையே அதை டிடெக்ட் செய்து அதை இன்டர்செப்ட் செய்து அதை நியூட்ரலைஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. அதாவது அந்த அட்டெம்ப்ட் சக்சஸ் அடையவில்லை. பாகிஸ்தான் இன்டென்சிஃபைட் ஹெவி கேலிபர் ஆர்டிலரி. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு ஹெவி தாக்குதல் ட்ரோன் வழியாக கிராஸ் பார்டர் அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த புறத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா தான்கதார், உரி, புஞ்ச், மந்தார், ரஜோரி, அக்னூர் மற்றும் உதம் இந்த அனைத்து இடங்களிலுமே ஆர்மியோடைய கேஷுவாலிட்டி ஆர்மி ஆஃபீஸர்களுடைய பலியும் ஏற்பட்டுள்ளது. இந்தியா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அளவில் தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய காரணம் உலக நாடுகளுக்கு முன்பு இந்தியாவுடைய டிரான்ஸ்பரன்சி இந்தியாவுடைய ஃபேர்னஸ் தெளிவாக தெரிய வேண்டும் என்றார். நியூஸ் ஸ்டூடியோக்கள் உட்கார்ந்து நீங்க கட்டுக்கதைகளை கட்டும்போது இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்ட் ஃபெயில் ஆகுது. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எக்ஸ்போஸ் செய்வது மட்டும்தான். நம்மளுடைய வேலையும் அப்படித்தான் இருக்கணும். இந்தியாவுடைய ப்ரப்போர்ஷனேட் ரெஸ்பாண்ட் அதாவது நேற்று இரவு இந்தியாவுடைய ரெஸ்பாண்ட் என்னவாக இருந்தது அதையும் நீங்கள் பாருங்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஹேவ் டவுன்ட் செவரல் பாகிஸ்தானி ட்ரோன்ஸ். பல பாகிஸ்தானை சார்ந்த ட்ரோன்ஸ்களை நாம் தாக்கியுள்ளோம். கைனடிக் அண்ட் நான் கைனடிக் மிசைல்ஸ்களை வைத்து. இதை தாண்டி we have targeted 4 defense sites in Pakistan. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 4 டிஃபென்ஸ் சைட்ஸ்களை நாம் தாக்கியிருக்கிறோம். டிஸ்ட்ராயிங் 1 AD ரெடார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு AD ரெடாரையும் நாம் அடிச்சிருக்கிறோம். இந்தியாவுடைய இன்னொரு ரெஸ்பான்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா proportionate and responsible aimed at countering Pakistan prevention without escalation. இந்த வார்த்தையை தொடர்ந்து மே 7ஆம் தேதியிலிருந்து இந்தியா எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது
வித்தவுட் எஸ்கலேஷன், பாயிண்டட் டார்கெட்டட் அட்டாக்கை தான் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது ஒழிய அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்களை, அங்களுடைய மிலிட்டரி டார்கெட்ஸ்களை நாம் அடிக்கவில்லை. பாகிஸ்தான் அதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன் கேம்ப்ஸ்களை, அப்பாவி மக்களை குறிவைத்து கொல்லக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. இந்தியன் ரெட்டாலியேஷன் ஃபயர் LOC inflicted significant losses of Pakistan army. நம் தரப்பிலிருந்து எந்த பதிலை கொடுத்தோமோ அதில் பாகிஸ்தான் ஆர்மியை சார்ந்த பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்டதாக அதையும் எஸ்டாப்ளிஷ் செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் irresponsible யூஸ் ஆஃப் சிவிலியன் ஏர்பேஸ், மிக முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது இந்த போர் தொடங்கிய நாள்ல இருந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் என்னையிலிருந்து கிளம்பியதோ அந்த தினத்திலிருந்தே இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ்கள், ஏர் ஸ்பேசஸ்களை நாம் ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்துக்கிறோம். முக்கியமாக பார்டரில் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்ஸ்களையுமே நாம் சேஃப்டி முறையில் அதை முடித்திருக்கிறோம். ரெண்டாவது நீங்க பார்த்துக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் நேற்று மட்டுமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது மக்களுடைய உயிர் நமக்கு முக்கியம் என்று. ஆனால் பாகிஸ்தான் என்ன செய்கிறது அதை நீங்க பாருங்கள். பாகிஸ்தான் did not close its civilian airspace. சிவிலியன் ஏர்ஸ்பேஸை இன்னும் பாகிஸ்தான் ஆபரேஷனில் தான் வைத்திருக்கிறது. இதை வைத்து யூசிங் ஏர்லைன்ஸ் ஆஸ் அ ஷீல்ட், சிவிலியன் ஏர்லைன்ஸை ஷீல்டாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதுவும் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு முன்பு நாம் எஸ்டாப்ளிஷ் செய்கிறோம். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் நியர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் அப்படியே பக்கத்தில் வரும்போது, இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வரும்போது நம்மளால் அந்த சிவிலியன் ஃப்ளைட்ஸ்கள் அடிக்க முடியாது. அதை ஒரு ஷீல்டாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதையும் இந்தியா இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் செய்திருக்கிறது. ஃப்ளைட் ரெடார் 24 வெளிவிட்ட டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, ஃப்ளைனாஸ் ஏவியேஷன் ஏர்பஸ் 320 ஃப்ரம் தமன் டு லாஹோர், தமன்ல இருந்து லாஹோர் போகக்கூடிய அந்த ரூட்டை நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு மிக அருகே இருந்து அது போயிருக்கிறது. இதே போன்ற ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கும் அவர்கள் நடத்தலாம். இது எல்லாமே அவர்கள் இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் ரெசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃப் இன்டர்நேஷனல் சிவிலியன்ஸ் அண்ட் கேரியர்ஸ். இந்தியா ரொம்பவே பொறுப்பாக இந்த இடத்தில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்டாக இருக்கட்டும், வெளிநாட்டை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அல்ல வெளிநாட்டு கேரியர்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்களாக இருக்கட்டும், இவர்களை மனதில் வைத்து அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இந்தியா எடுத்த முடிவு. பல ஏர்போர்ட்ஸ்களை நாம் க்ளோஸ் செய்திருக்கிறோம், பல ஏர் ஸ்பேசஸ்களை நாம் க்ளோஸ் செய்திருக்கிறோம், பல இன்டர்நேஷனல் நேஷனல் ஃப்ளைட்ஸ்களை நாம் ரத்து செய்துள்ளோம். டிபக்கிங் பாகிஸ்தானுடைய டிஸ்இன்ஃபர்மேஷன், இது ரொம்பவே முக்கியம். எப்படி இந்தியா தரப்பிலிருந்து இந்தியாவுடைய கோதி மீடியா கட்டுக்கதைகளை, பொய்களை எடுத்து வைக்கிறார்களோ, பரப்பி வைக்கிறார்களோ, அதே போன்ற கட்டுக்கதைகளை பாகிஸ்தான் அரசாங்கமே அங்கே கூட மீடியாக்களை வைத்து எடுத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு சாதகமாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோதி மீடியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பொய்கள், இந்தியா தரப்பிலிருந்து வரக்கூடிய பொய்களை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு முன்பு நீங்களே பாருங்கள். இந்தியாவுடைய மீடியாவில் என்னெல்லாம் கூறினால் என்ன செய்வீர்கள்? இஸ்லாமாபாத் அதில் தாக்குதல் நடந்ததாக இந்தியன் மீடியா தானே கூறியது. பாகிஸ்தானிற்குள் இந்தியன் ஆர்மி புகழ்ந்து விட்டது என்று இவர்கள் தானே கூறினார்கள் என்று இதையெல்லாம் அவர்கள் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மில் எடுத்து வைப்பார்கள். ஆனால் பாகிஸ்தானுடைய ஃபால்ஸ் கிளைம்ஸ்களை அதையும் நீங்கள் பார்த்துவிடுங்கள். பாகிஸ்தான் denies its attack and falsely accused India of targeting religious sites. நாங்க எந்த விதமான தாக்குதலும் நடத்தவில்லை, இந்தியா தான் தன் நாட்டில் இருக்கக்கூடிய பல மத அடையாளங்களை தாக்கி வருகிறார்கள். உதாரணத்திற்கு நானக் சாஹிப் குருத்வாரா இன் அம்ரித்சர். நானக் சாஹிப் குருத்வாரா அம்ரித்சரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புண்ணியஸ்தலம். அதை இந்தியாவே டார்கெட் செய்வதாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அட்டர் நான்சென்ஸ், எதுவுமே நடக்கவில்லை. பாகிஸ்தானுடைய இன்னொரு அட்டெம்ப்ட், குருத்வாரா இன் புஞ்ச் கில்ட் லோக்கல் 6. நேரடியாக பாகிஸ்தான் புஞ்ச் செக்டர் காஷ்மீர்ல இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய குருதுவாராவில் அவர்கள் தாக்கியுள்ளார்கள். அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி சீக்கியர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ராகி என்கிற இன்னொரு இடத்தில் கிறிஸ்டியன் கான்வென்ட் புஞ்சில் நடக்குது. அங்கேயும் அதாவது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய
ஒரு பில்டிங், அங்கே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது, அங்கே ஒரு சில கேஷுவாலிட்டிஸ் அங்கேயும் நடந்திருக்கிறது. அதை பற்றியும் தெளிவாக இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர்கள் கூறியுள்ளார்கள். பாகிஸ்தான் claims are part of border disinformation campaign to mislead the world and disown its aggression. இதெல்லாம் எதற்காக பாகிஸ்தான் செய்கிறது? உலக நாடுகளுக்கு முன்பு நாங்கள் எதுவுமே செய்யவில்லையே, அனைத்துமே இந்தியா தான் செய்கிறது என்கிற ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷனை பரப்பக்கூடிய ஒரு கேம்பெயினுடைய ஒரு வழிதான் இது. தவறான செய்திகளை பாகிஸ்தான் பரப்பி வருகிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மே 7ஆம் தேதி இந்த அளவில் பூஞ்ச் செக்டரில் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டின் கான்வென்ட், அதற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. கிறிஸ்ட் ஸ்கூல் என்கிற இந்த பெயர். இங்கே இருக்கக்கூடிய 2 மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டும் இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய இன்வால்வ்மெண்ட் இந்தியா தரப்பில் வந்திருக்கிறது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆபரேஷன் சிந்தூரை பற்றின பல்வேறு டெவலப்மெண்ட்களை யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ அவரிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். யூகேவை சார்ந்த டேவிட் லாமி அவரிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நார்வே நாட்டை சார்ந்த எஸ்பென் பர்த் எடே இவரிடம் அந்த டெவலப்மெண்ட்களை பற்றி நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் reframed its commitment to fight terrorism alongside India. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தீவிரவாதத்தை எதிர்த்து இந்தியாவுடைய போருடன் நாங்கள் நிற்கப் போகிறோம் என்கிற அந்த விளக்கத்தை கொடுத்ததாகவும் கூறியுள்ளார்கள். கர்தார்பூர் காரிடார் ஸ்டேட்டஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரேட் காரிடார். பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள், பழங்கள், பொருட்கள், இதே போன்று இந்தியா தரப்பிலிருந்து போகக்கூடிய பல பொருட்கள், ஃபியூல் உட்பட பல விஷயங்கள் நாம் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காரிடார் இந்த இடத்தில் பேன் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீர்கள்னா IMF-இல் இந்தியா பாகிஸ்தானிற்கு ஒரு பேல் அவுட் நோட்டீஸை கொடுப்பதற்கான ஒரு ப்ரெஷரையும் போட்டு வருகிறார்கள். கனெக்ஷன் டு குளோபல் டெரரிசம் அதையும் நாம் எஸ்டாப்ளிஷ் செய்திருக்கிறோம். டெலிவிஷன் மீடியாவில் காட்டக்கூடிய அந்த கட்டுக்கதை வேற, ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவுடைய ஸ்டாண்ட் பாகிஸ்தானிலிருந்து தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் இயக்கப்படுகிறது, அதை நாம் எஸ்டாப்ளிஷ் செய்தே தீர வேண்டும். உலக நாடுகளுக்கு ஏற்கனவே அந்த விஷயம் தெரிந்தால் கூட அதற்கான ஆதாரபூர்வமான விஷயங்களை நாம் எடுத்து வைக்கிறோம். ஜெய்ஷே முகமது ஃபெசிலிட்டி இன் பஹாவல்பூர் 6 நாட்களுக்கு முன்பு என்னுடைய ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் இந்த பஹாவல்பூரை பற்றியும் நான் எடுத்து காட்டியிருந்தேன். இந்த அட்டாக் நடக்குவதற்கு முன்பே ஜெய்ஷே முகமதுடைய தலைவர் மௌலானா மசூத் அஸ்ஹர் எந்த அளவில் இந்த இடத்தை தன்னுடைய டெரர் கேம்பாக பயன்படுத்தி வருகிறார். ஹாஃபிஸ் சயீத் இன்னொரு தீவிரவாதி தன்னுடைய மசூதியை எப்படி இதே போன்ற ஒரு டெரர் கேம்பாக நடத்தி வருகிறார் என்கிற அந்த விஷயத்தை நான் 6-7 நாட்களுக்கு முன்பே எடுத்து வைத்திருந்தேன். அந்த வீடியோ எங்களுடைய சேனலில் இருக்கிறது, போய் பாருங்க. ஜேர்னலிஸ்ட் டேனியல் பேர்ல் எப்படி கொல்லப்பட்டார் என்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் நாம் எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் நாங்கள் விளக்கியிருக்கிறோம். அதாவது இந்திய அரசாங்கம் விளக்கியிருக்கிறது. த ஸ்டைட் அண்டர்ஸ்கோர்ஸ், அதாவது பாகிஸ்தான் எந்த அளவில் தாக்குதல் நடத்துகிறது, இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய எவிடன்சஸ்கள், இந்தியாவுடைய ஸ்டாண்ட், அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறான கோழைத்தனமான அந்த தாக்குதலும் நியூட்ரலைஸ் செய்யக்கூடிய வேலையை இந்திய அரசாங்கம் பார்க்கிறது. ஒரு பக்கம் இந்தியன் ராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி பாகிஸ்தானை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ரிட்டாலியேட் செய்யக்கூடிய வேலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் எந்த அளவில் இந்தியா எடுத்து வைக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீடியா அட்வைசரி, இது மிக முக்கியமானது. கோதி மீடியா சேனல்ஸ்கள் தயவு செய்து கேளுங்கள். அல்ல யூடியூபில் எக்ஸ் பக்கத்தில் 4-5 வீடியோவை டவுன்லோட் செய்து வாட்ஸ்ஆப்பில் வரக்கூடிய செய்திகளை வீடியோவாக பதிவிடக்கூடிய நபர்கள் கொஞ்சமாக, இட்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ, ப்ளீஸ் டோன்ட் spread rumors. Ministry of Defense advisory on May 9, 2025 prohibit live coverage of operations. Cities risk to operational success and personal safety. ராணுவ படையோட சேஃப்டி, மக்களுடைய சேஃப்டி, தயவு செய்து அதை மையத்தில் வைத்து லைவ் கவரேஜை தடுத்து நிறுத்துங்கள். As seen in the past incident like Kargil war and 26/11 attack. கார்கில் வார்ல
இதே நியூஸ் சேனல்கள் அவர்கள் லைவ் டெலிகாஸ்ட் செய்து நம் இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை அடையாளம் காட்டினார்கள். அங்க இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸ்கள் அதை பார்த்து தன்னுடைய தீவிரவாதிகளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து வந்தார்கள். மும்பை தாக்குதலில் டெலிவிஷன் ஸ்கிரீனுக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டே இங்கிருந்து காட்டக்கூடிய அந்த லைவ் டெலிகாஸ்டை வைத்து இந்த இடத்தில் தீவை பற்றி இருக்கிறது, இந்த இடத்தில் எஸ்பிஜி கமாண்டோஸ் இருக்கிறார்கள், இந்த இடத்தில் மீடியா இருக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்கள் அவர்கள் ரேடியோ வழியாக கூறி வந்தார்கள். அதை வைத்துதான் அந்த ஆபரேஷன் இவ்வளோ நீடித்தது. மே 8ஆம் தேதி கார்த்தால பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் ரெடார் அண்ட் சிஸ்டத்தை நாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். முக்கியமாக லாஹோர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நான் எஸ்கலேட்டரி ரெஸ்பான்ஸ், அதாவது உங்களுடைய டார்கெட்டட் ஏரியாவை தான் நாம் குறிவைத்திருக்கிறோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை இந்தியா எந்த இடத்திலுமே டார்கெட் செய்யவில்லை என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறோம். எஸ்கலேஷன் அலாங் த லைன் ஆஃப் கண்ட்ரோல், பாகிஸ்தான் தான் கிராஸ் பார்டர் ஃபயரிங்கை நடத்தி வருகிறார்கள். முக்கியமாக குப்வாரா, பாராமுலா, உரி, புஞ்ச், மெந்தார், ராஜோரி இந்த இடங்களில் மோட்டார் ஹெவி ஆர்ட்டிலரி ஃபயரிங் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தான் வந்திருக்கிறது. அந்த காரணத்தால் இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய 16 இந்தியன் சிவிலியன்ஸ்கள், அதில் 3 பெண்கள் 5 குழந்தைகள் உட்பட மொத்தம் 16 அப்பாவி இந்தியன் சிவிலியன்ஸ்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய இன்னொரு மிஸ் இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து காட்டுகிறேன். இந்தியா அட்டாக்ட் சிவிலியன்ஸ் ரிலீஜியன் சைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீலம் ஜேலம் டேம். இந்தியர்களே, இந்திய இராணுவமே இந்திய மக்களை கொன்று வருகிறார்கள், ரிலீஜியஸ் தலங்களை டார்கெட் செய்து வருகிறார்கள். முக்கியமாக நீலம் ஜேலம் டேமையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு பொய்யான தகவல், பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வெளிவரக்கூடிய பொய் ப்ரோபகேண்டா. இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட் பிரஸ் பிரீஃப் வழியாக எடுத்து காட்டி வருகிறார்கள். தயவு செய்து நீங்க எந்த விதமான டெலிவிஷன் மீடியா வழியாக காட்டக்கூடிய அந்த பரபரப்பான செய்தியை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். குளோபல் லீடர்ஸ் எந்த அளவில் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இந்தியாவுக்கு சப்போர்ட்டில் வந்திருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுதி அரேபியா மற்றும் கத்தார் பெஹல்காம் தாக்குதலை பற்றி மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்தியாவுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் ரெகக்னைசேஷன் எந்த அளவில் உலக நாடுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கிறது, இந்தியாவுடைய ரெஸ்ட்ரெயின், அதாவது இந்தியா எந்த அளவில் பொறுமையாக பாகிஸ்தானிற்கு 15 நாட்கள் அவகாசத்தையும் கொடுத்தோம். அதற்கு பின்பு கூட பாகிஸ்தான் எந்த இடத்திலுமே அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்தியா செய்தது சரி என்று கூறியிருக்கிறார்கள். நான் எடுத்துக்காட்டிய இந்த 2 இன்ஃபர்மேஷன், அதாவது 8ஆம் தேதி வெளிவந்த பிரஸ் பிரீஃப், 9ஆம் தேதி நடந்த விஷயங்கள், இன்னைக்கு காலையில் வெளிவந்த பிரஸ் பிரீஃப், 2க்கான அந்த PDF லிங்கை கீழே நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து விடுவேன். தயவு செய்து அதை போய் படித்து பாருங்கள். இதே போன்று நாளை காலை இதே போன்ற பிரஸ் பிரீஃபிற்கான தமிழ் மொழி மாற்றத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த வீடியோ வந்தாலும், வாட்ஸ்அப்பில் வந்தாலும், எக்ஸ் பக்கத்தில் வந்தாலும், ஃபேஸ்புக்கில் வந்தாலும், யூடியூபில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பரபரப்பான வீடியோக்கள் தயவு செய்து அதை ஃபார்வர்ட் செய்யாதீர்கள். Until unless you get an information, you get an advisory from the government of India, from Defense Ministry, from External Affairs Ministry, Home Ministry, அதுவரை யாருமே எந்த விதமான வீடியோவும் நம்ப தேவையில்லை, ஃபார்வர்டும் செய்ய தேவையில்லை. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.